யூடியூப்பில் நிறைய பேர் அவங்களோட தம்ப்நெயில்ஸில் இந்த மாதிரி க்ளோ எஃபெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்னுமே நிறைய பேருக்கு அது எப்படின்னு தெரியாது. பட் இனிமேல் கவலை இல்லை, ஏன்னா நீங்கள் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வெல்கம் பேக் டு FinTech Pak Tamil. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த இமேஜுக்கு அந்த மாதிரி க்ளோ எஃபெக்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த இமேஜை டூப்ளிகேட் எடுத்து அந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த இமேஜை சுற்றிலும் அந்த க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி சாலிட் கலர் கொடுத்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லேயரோட பிளெண்டிங்கோட நார்மல்ல இருந்து லீனியர் கலர் டாட்ஸ்க்கு மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றினதுக்கு அப்புறமா அந்த சாலிட் கலர் லேயரை கீழே இருக்கிற நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண லேயரோட கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும். ஜஸ்ட் அந்த ரெண்டு லேயருக்கும் இடையில ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆயிரும். நம்ம கிரியேட் பண்ண சாலிட் கலர் லேயரில் இருக்கிற மாஸ்க்கை நெகட்டிவ் மாஸ்க்காக மாற்றணும். ஸோ அந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்வெர்ட் ஆயிரும். லேயரை செலக்ட் பண்ணிட்டு பிரஷ் டூல் எடுத்து ஜஸ்ட் அந்த கேரக்டரை சுற்றி ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். பட் ஸ்டில் இன்னுமே எதுவுமே ஃபுல் ஆகாத மாதிரி ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ பண்ண ப்ராசஸ் மாதிரியே புதுசாக ஒரு சாலிட் கலர் லேயர் கிரியேட் பண்ணி அதை நெகட்டிவ் மாஸ்க் மாற்றிட்டு இந்த தடவை அதோட கலரை நீங்கள் கிரியேட் பண்ண கலரோட ஒயிட் பார்ட் எடுத்துக்கோங்க. அதை இதோட கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிரஷ் டூல் எடுத்து அந்த கேரக்டரோட அவுட்டர் பார்ட்டில் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு இன்னுமே அப்பீலிங்காக இருக்கும். இது பிஃபோர், இது ஆஃப்டர். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பை பை.